அல் குர்ஆன் கூறும் அழிவுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், நல்லமல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வீடுகளுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் முசீபத்துகள் வருகிறது என்று புலம்பக்கூடிய ஒரு சில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான அனர்த்தங்கள் அழிவுகள் ஏன் வருகிறது, என்ன குற்றத்துக்காக வருகிறது, அது ஏன் காஃபிர்களை மட்டும் பிடித்துக் கொள்ளாமல் எல்லாரையும் பிடித்துக் கொள்கிறது, இஸ்லாம் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்று தேடி படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக, உண்மையாக இந்த மாதிரியான அழிவுகள் நேரம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தெரிந்து அதற்கேற்ப வாழ்க்கை அமைக்க விரும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் கருத்தில் கொண்டுதான் தற்போதைய கால நிலவரங்களை பார்த்து இந்த ஒரு தலைப்பை தெரிவு செய்து போட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக இந்த அழிவுகள் சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை பேசுவதற்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு சில நிமிடங்களில் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக முஸ்லிம்கள் அதிகமாக கொழும்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கொலன்னாவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அரசாங்கம் சொல்கிறது. இந்த கொலன்னாவ, வெள்ளம்பிட்டி, கோயிலவத்தை இந்த பகுதிகளில் அதிகமான முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மிக பெரும் அனர்த்தமாக கருதப்படக்கூடிய அனர்த்தம் அரநாயக்க பகுதியில் ஏற்பட்ட சாமசார மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில் இருந்து ஏற்பட்ட மண் சரிவு தான் ஒரு பெரிய அபாயமாக கருதப்பட்டிருக்கிறது. பொதுவாக அதாவது 5:15 மணி அளவில் அந்த மக்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கிற நேரம் ஒரு பெரிய ஒரு சப்தம் கேட்டிருக்குது. மின் வெட்டி மின் தாக்கி அந்த மக்கள் இதுவரைக்கும் அரநாயக்க மலையில் காலம் காலமாக வசித்து வருகிறார்கள். அதில் அதாவது நீர் ஓடக்கூடிய, தண்ணி போகக்கூடிய ஒரு ரூட் இருக்குது. தாக்கிய மின் எப்படி தாக்கி இருக்குதுன்னா, நீர் ஓடக்கூடிய அந்த அதுக்கு சரியா நேரம் தாக்கி இருக்குது. தாக்கினால் அது வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த நீர் குழம்பி போயிட்டு உடனடியாக என்னாச்சு, மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் தென்பட்டா எப்படி தென்படுவதுன்னா, ஒவ்வொரு ஆட்களும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாரு, அவர் குடும்பத்தோடு இருக்கிறாரு, பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சான். பின்னாடி திரும்பி பார்த்தால் ஒரு 30 அடிக்கு மேல தண்ணி வருவதை உணர்ந்து வேகமாக பாய்ந்து நான் தப்பிக்கொண்டதாக பத்திரிகைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேலே இருந்து ஒரு பெரிய மண் ஒரு 20 அடிக்கு உருண்டு வருவதை கண்ணால பார்த்து வேகமா பாஞ்சோம், முடியுமான அளவுகள் எல்லாம் கீழே தப்பி வந்தார்கள், ஒரு சிலர்களுக்கு தப்ப முடியாமல் போனது என்று ஒரு சிலர்கள் அதை கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், அதில் அதிர்ச்சிகரமாக சிக்கியவர்கள் அந்த சம்பவம் சம்பந்தமாக பதில் கொடுக்கிறாங்க அல்லது மக்களுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி திடீர் என்று இந்த அழிவுகள் மக்களை சந்தித்திருக்கிறது. வெள்ளம்பிட்டிய மக்களை பொறுத்தளவில் மழை பெய்ந்து ஓய்ந்து இதுக்கு பிறகு தண்ணி வராது என்று நினைக்கிற நேரம், அவர்களெல்லாம் வீடுகள் இருக்கிற நேரம், வந்தவர்களுக்கு தண்ணி ஓரளவு வந்திருக்கு, சில பேருக்கு வரல. அந்த நேரத்தில் தான் திடீரென்று டேமை திறந்ததுக்கு பிறகு எதிர்பாராத அளவுக்கு 12 அடி 14 அடி என்று சொல்லி சில வீடுகள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் காணாமல் போற அளவுக்கு 2ஆம் மாடிகளில் இருந்து மக்கள் இந்த விஷயங்களை எல்லாம், அதாவது அவங்க மேலே ஏறி தப்பித்து கொண்டு அரசாங்கத்துடைய போர்டுகளும் இந்த போட்டுகளை எதிர்பார்த்து மக்கள் தப்புறத்துக்கு பார்த்த காட்சி நம்ம பார்க்கிறோம். இந்த அழிவுகள் அத்தனையும் பேசுவதற்கு முன்னாடி ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லணும். இந்த அழிவுகள் நடக்கிற நேரம் ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை நான் இந்த சமூகத்தில் பார்த்தேன். பொதுவாக வெள்ளம்பிட்டியில அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் வாழ்றாங்க. கடுவேல பகுதிகள், அந்த மற்ற பகுதிகளில் சிங்கள மக்கள் அதிகமாக வாழ்றாங்க. ஆனால் இலங்கை அரசாங்கம் நேவியால் போட்டுகள் கொண்டு வருவதற்கு முன்னாடி அரசாங்கம் அங்கே நடவடிக்கை எடுக்கிற நேரம் ரொம்ப லேட் ஆயிருந்துச்சு. அதிகமாக வேகமாக எங்களுடைய முஸ்லீம்கள்
அங்க அவசரமாக வந்து அவருடைய சொந்த பணத்தில் ஆங்காங்கே இருந்து போட்டுகளை கொண்டு வந்து மக்களை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சமுதாயம் என்ற அடிப்படையில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் அங்கு எத்தனையோ போட்டுகள் வேலை செய்யுது. ஒரு 30-40 போட்டு வேலை செய்தால் அரசாங்க நேவி போட்ட போட் மொத்தமாக 12 போட்டுகள். அதுக்கு மேல் வீதமாக உள்ள அத்தனை போட்டுகளும் எங்களுடைய முஸ்லீம்கள், அவர்களுடைய பெரும் தகைகள், செல்வந்தர்கள் வந்து உடனடியாக ஆளுக்கு 2 போட் 4, 5 என்று போட்டு அமைப்புகள் மூலமாக வேலை செய்தார்கள். அப்ப அத்தனை சிங்கள மக்கள் இருந்தும் அவர்கள் 4 பேர் வந்து போட்டுகளை போடுறதை நம்ம பார்க்கல. அப்ப தர்மம், அர்ப்பணிப்பு, பாதிக்கிற நேரம் உதவி செய்ய வேண்டும் என்ற தன்மை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து கற்றறிந்த அந்த விஷயம் நேரடியாக நாம் அங்கே பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது நான் திட்டுவதற்கு சொல்லவில்லை, களத்தில் நின்றவன் என்ற அடிப்படையில் உண்மையாக ராத்திரிக்கு போட்டை போட்டுக்கொண்டு நேவி எங்க போகணும் என்று தெரியாமல், எப்படி சுத்தணும் என்று தெரியாமல், நாங்கள் எங்களுடைய தரப்பில் எத்தனையோ ஆலோசனை செய்தும் கூட இப்படி போய் எடுத்துட்டு வரலாம், இந்த ஊர் மக்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க, அங்க போனா மக்களை காப்பாற்றலாம் என்று சொன்னா அரசாங்கம் ஒரு வேலை செஞ்சா எப்படி செய்யுமோ படம் பிடித்து காட்டினார்கள். வெத்த போட்டு சும்மா ரவுண்ட் அடித்துக் கொண்டிருந்ததை எல்லாம் போட்டில் இருந்து எங்களுக்கு நேரடியாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு போ தெரியாது, எப்படி மக்களை காப்பாற்றுன்னு தெரியாது, அதுக்குள்ளே சும்மா சுத்துறவர்கள் கூட என்று சொல்ற அளவுக்கு இருந்தது. அப்ப நிஜமாக ஆக மொத்தத்தில் பத்திரிகைகள் அத்தனையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாக அங்கு களப்பணி செய்து மக்களை பாதுகாத்தார்கள் என்று சொன்னார்கள். நேவி போட்டு மூலமாக மக்களை பாதுகாத்தார் என்று சொன்னார்கள். ஆனால் நான் ஒரே ஒருவரை மாத்திரம் நேர்மையாக பேசியதை பார்த்தேன், பத்திரிகையில் பார்த்தேன். அது நம்முடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் என்ன சொன்னார்கள், சில பகுதிகளுக்கு அரசியல்வாதி வரவே இல்லை, அவர்கள் வந்து எல்லா பகுதிகளுக்கும் இல்லை, சில பகுதிகளில் அரசியல்வாதிகள் வந்தார்கள், அதிகமான சில பகுதிகளுக்கு வரவில்லை, அவர்கள் வேலை செய்யணும், எனக்கு குற்றச்சாட்டு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக சொல்றார்கள், என்ன அதிகமான பொது அமைப்புகள் வேலை செய்திருக்கிறது, ஒரு தப்பு செய்தால் அது முஸ்லீம் செய்தால் பத்திரிகையில் இன்னார் செய்தார் என்று வந்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, போன மாதம் தெய்வலை பகுதியில், அதாவது தூள் வியாபாரத்தில் குடு, இந்த வியாபாரத்தில் முகமது முவாஸ் என்று ஒருவர் சிக்கிக் கொள்கிறார். பத்திரிகையில் எப்படி தலைப்பு செய்தி வருகிறது தெரியுமா, முகமது முவாஸ், ஃபுல்லா முவாசுடைய பேரை போட்டு இன்னார் அவர் தான் இலங்கைக்கு முழுக்க சப்ளை மாதிரி காட்டிடுறான். அப்ப எத்தனையோ பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு முஸ்லீம் இதை செய்தால் அவனுடைய பேர் பத்திரிகைக்கு தலைப்பு செய்தியாக வருகிறது, மீடியாக்களுக்கு தலைப்பு செய்தியாக வருகிறது. முஸ்லீம் அமைப்புகள் நான் எல்லா பத்திரிகை சிங்கள பத்திரிகை எடுத்து பார்த்தேன், இவர்கள் நேர்மையாக நடக்கிறார்களா, நிஜத்தை சொல்லுகிறார்களா, நியாயத்தை பேசுகிறார்களா என்பதற்கு தினமணியில் இருந்து, திவைநிலையில் இருந்து, லங்காதீப்பில் இருந்து, லக்பிமையில் இருந்து, லக்பிம பத்திரிகை அவ்வளவுத்தையும் மறைத்து சொல்லுவானே, ஒரு அந்த சோத்த பூசணிக்கால மறைக்கிற மாதிரி அவ்வளவுத்தையும் மறைத்து ஆப்பதா கலமனாக்கர்னு அமாத்தாங் சேவிசி சேலு கட்டி ஊத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரியால எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா. ஆனா அதுல டி-ஷர்ட் போட்டு 2 பேர் தான் கண்டோம், அவ்வளவுதான் மட்டுமா. இந்த களத்தில் உள்ளவர்கள் அத்தனை பார்த்திருந்தால் அவ்வளவு முஸ்லிம் எந்த அளவுக்கு என்றால், தர்கா நகரில் பாதிக்கப்பட்ட நேரம் இங்க இருந்து 4 பேர் அங்க போய் அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள். எல்லா ஊர்ல போனார்கள், மேல் புல்லரித்தது. அந்த நேரத்தில் பேருவளையிலிருந்து போட் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். பேருவள மக்கள் அங்க இருந்தார்கள். இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு நன்றி கடன் பற்றவர்களாக, எங்களுக்கு கொண்டால் நீங்கள் ஓடி வந்தால், உங்களுக்கு கொண்டால் நாங்கள் ஓடி வருவோம் என்று முஸ்லிம் சமூகம் அற்புதமான முறையில் அந்த விஷயங்களை செய்கிற நேரம் பத்திரிகை என்ன சொல்லுது தெரியுமா, லக்ஷ்மி அது அரசாங்கம் எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிட்டு ராத்திரி பகல் பார்க்கல, 10:30 மணி போட்டுகள் சிலது இறக்க முடியாமல் ஒரு வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கிறான், அதுல போட் இருக்கிறது, ஆமி வண்டி நிப்பாட்டினா மத்த போட் கண்டெய்னர் நிறைய வந்திருக்குது, எல்லாம் தனியார் கொண்டு வந்து இறக்கிறதுக்கு. ஒரு 2 போட்டை இறக்கிறதுக்கு எங்க அமைப்பு ரீதியாக இறக்கிற 2 போட்டுக்கு 1.5 மணி தியாலம் கண்டெய்னரை நிப்பாட்டி ஆமி வண்டியில டிரைவரை காணலையா. இதை தேர்றதுக்கு இவ்வளவு பிச்சாட்டத்திலையும் ஒரே ஒரு போலீஸ்காரர் போட்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் சொல்ற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நான் திட்டுவதற்கு சொல்லவில்லை,
எங்கள் சமூகம் ஓரளவு மாஷா அல்லாஹ் அற்புதமாக கை போட்டு அந்த மக்களை காப்பாற்றியது. ஆனால் இதை பற்றி நேர்மையாக பேசுவதற்கு யாரும் இல்லை. ஜனாதிபதி அவர்கள் பொது அமைப்புகள் அதிகமாக வேலை செய்தார்கள், அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலை போட்டிருந்தார். அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. அப்ப இந்த செய்தியோடு நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த மக்கள் வர ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்குண்டா சார சாரையாக வர்றார்கள். முழு வீடும், அவர்களுடைய முழு வீடும் என்ன இருக்குது, தாண்டி மேல் மாடியில் உள்ளவர்கள், தொங்கிக் கொண்டிருந்தவர்கள், கூரைக்கு மேல் ஏறினவர்கள் என்று நினைத்து பார்க்காத விதத்தில் கொழும்பில 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7 அடிக்கு நாகலம் ஸ்ட்ரீட் அந்த இதுல 7 அடிக்கு அந்த தண்ணீர் இந்த தடவை 20 ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் முதல் தடவையாக அதிர்ச்சிகரமான இந்த வெள்ளம் வந்ததாக இன்றைக்கு பதிவுகள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது அந்த பகுதியில் கிட்டத்தட்ட உள்ள 1.5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டு ஆங்காங்கே நிற்கிறார்கள், அவல நிலையில் நிற்கிறார்கள். அவர்கள் சேகரித்த சொத்துக்கள் எல்லாம் வெள்ளம் அடித்து போய்விட்டது. ஒரு இடத்துக்கு போய் பார்க்கிறோம், அங்க வெசல் வண்டி நிற்குது, முழுக்க மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. ஆட்டோக்களை பார்க்கிறோம், கார்களை பார்க்கிறோம். நினைச்சு பார்க்க முடியாத நேரத்தில் வேகமாக வந்ததாகத்தான் சொல்றார்கள். அதாவது இந்த அறிவிப்பு கிடைக்க முன்னாடி டேம திறந்து விட்டுட்டார்கள். டேம திறந்த உடனே நம்ம நினைச்சு பார்க்காத விதத்தில் கண்ணு முன்னாடி அப்படியே தண்ணி மேல போற நேரம் என்ன செய்வது என்று தெரியாது. அந்த நிலைமையில் நாம் சிக்கிக் கொண்டதாக அனைத்து தரப்புகளும் சொல்றார்கள். இந்த உரைக்குள் நான் போவதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்லணும். இப்படியெல்லாம் முஸ்லிம் சமூகம் வேலை செய்கிற நேரம் இந்த சமூகத்துக்கு தலைமை பொறுப்பு யார் என்ற ஒரு கேள்வி வருது. ஏனென்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பொருளாதாரம் பார்க்காம, பணம் பார்க்காம எக்கச்சக்கமாக அங்க வந்து அத்தனையும் கொற்ற நேரம், பள்ளிவாசல்கள் மூலமாக அறிவிப்பு எடுத்து மக்களுக்கு அந்த மாதிரி விநியோகம் செய்கிற நேரம், அந்த விநியோகம் எல்லாம் யாருக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும், அந்த இடத்தில் யார் உட்காருவா, அந்த இடத்தில் எல்லாத்தையும் கொடுத்து யார் கொடுப்பார்கள் என்று பார்த்தா அந்த ஒரு அமானித மோசடியை நான் பதிவு செய்து விட்டு தலைப்புக்குள் வரலாம் நினைக்கிறேன். இந்த நாட்டில் யாரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். யார் இதுக்கு பொறுப்புதாரிகளோ அவர்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். நான் தாக்குவதற்கு பேசவில்லை, நேர்மையாக கண்ணோட்டத்தில் நான் நிறைய சிந்திச்சு பார்த்தேன். ஏனால் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட நேரம் என்ன நடக்கிறது என்றால், தண்ணி போத்தலை கொண்டு வந்து நல்ல நோக்கத்தில் இறக்கிறார்கள், போத்தல் போத்தலாக அட்டிக்கி வைக்கிறார்கள், வர்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு முஸ்லிம் கடை, அவர் சொல்றாரு, நல்ல உள்ளம் படைத்ததால் சொல்றாரு, அதுல ஒரு பெட்டியை தூக்கிட்டு போய் அந்த கடையிலே வித்துட்டான். ஏனண்டா யாருக்கு கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்க கூடாது, யார் எப்படி கொடுக்கிறது எதுவுமே இல்லாம யாரு பொறுப்பு, யார் கையில் அத்தனை ஒப்படைக்கணும், வர்றவர்கள் எல்லாம் கொட்ட அங்க சில கல்வர்கள் உருவாயிட்டார்கள். 4 பார்சலை எடுக்கிறது, தண்ணி போத்தெல்லாம் சேகரிச்சு கடை கொடுக்கிறது, அங்கிட்ட இருந்து தேவைப்பட்ட மக்களுக்கு போய் சேராம வீடுகளில் 2 நாளாக அடைந்திருந்தவர்கள், பசியில் இருந்தவர்கள், கரண்ட் இல்ல, போன் டெத் ஆயிரும், அவங்களுக்கு கால் பண்றதுக்கு வழி இல்ல, தண்ணி மேல மேல ஏறுது. இந்த மக்கள் எந்த வகையிலும் அவர்கள் வந்து அவர்கள் சின்ன போட்டு தேவைப்படுது, சின்ன போட்டு தேவை என்பதை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லவில்லை, அங்க உள்ள முஸ்லிம்கள் சொல்றாங்க. இந்த வண்டி இதுல போயிடாது, அவன் பெருசுல ஓடுறான், சின்ன லேனுக்குள்ள அதை கூட எடுத்து போயிடாது, முஸ்லிம்கள் அழைப்பித்து அத்தனை போட்டும் சின்ன லேனுக்குள்ள போயிடாது. அதுக்கு பிறகு சின்ன லேனுக்குள்ள போய் அது சும்மா கேட்டு அவன் கேட்கிறான் இல்ல, ஜனாதிபதி வண்ணான் வைனனுக்கு சொல்லி அது மூலமா தாக்குதல் பண்ணி அது மூலமா அங்க மெசேஜ் அனுப்புறாங்க, நீங்க சொன்னது கேட்ப நாங்கள் அனுப்பிட்டோம், 3 மெசேஜ். அது பாராட்ட வேண்டியது. அப்ப இங்க இருந்து பொதுமகன் சொல்லிதான் அந்த போட்டில் எடுக்க வேண்டிய நிலைமையை தவிர உள்ள முக்கியமான தரப்புகள் இயங்கவில்லை. இந்த நேரத்தில் இந்த வந்ததெல்லாம் ஒழுங்கா விநியோகம் இல்லாம வர்றவர்கள், தண்ணியிலிருந்து வர்றவர் கையிலாவது ஒரு தண்ணி போத்தலை கொடுக்கறதுக்கு ஒரு பார்சலை கொடுக்க தண்ணி சாமான் எல்லாம் போயிரும், வர்றதெல்லாம் இங்காலே முடிச்சிருவாங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், பள்ளி பள்ளியா சேகரிக்கிறார்களே, ஒன்றிலே மோசடி நடக்கல, எல்லாம் பொதுமக்களுக்கு போகுது. இந்த பள்ளிகளுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு யாரு? ஜமியத்துல் உலமாவா அல்லது வேறொருவரா? ஏன் அவர்களுக்கு அங்க வந்து டேபிள போட்டு நாங்க கொடுக்கிறோம்ப்பா, எல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டு போங்க, அங்க 4 பேர், இங்க 4 பேர், அங்க 8 பேர், இங்க 8 பேர்னா யாருக்கு யார் கொடுக்க போறீங்க?
இவ்வளவு வீணடிக்கப்படுவதே சொத்துகள், இவ்வளவு வீணடிக்கப்படுவதே சாப்பாடுகள், இதை எடுத்து ஒழுங்கா கொடுப்போமே என்ற உணர்வு வரக்கூடாதா? அந்த உணர்வு வரவில்லைன்னு நாம் சொன்னால் பிழையா? அப்ப எதுக்கு இந்த நாட்டில் சமுதாய பிரச்சனை என்று வர்ற நேரமும் நீங்க இல்ல, மார்க்க பிரச்சனை வரப்போக்குள்ள நீங்க வழியை போறீங்க? அப்ப எதுக்கு இருக்கிறீர்கள்? அமானித மோசடி மக்கள் அவல நிலையில் இருக்கிறார்கள். ஜமியத் உலமா சார்பாக ஒரு ஓட்டு போடப்படவில்லை. நான் திட்டுவதற்கு அவர்கள் இவ்வளவு காலம் நான் திட்டத்தை விட்டிருந்தேன். ஆனால் கொந்தளிக்கிற அந்த அளவுக்கு பயங்கரமான நிலைமை, கண்ணீரோடு அழுகிறார்கள். அந்த நேரத்தில் ஜுப்பா உடுத்து வேலை இல்லை, அந்த இடத்தில் போய் களப்பணி செய்யணும், அந்த மக்களை காப்பாற்றணும். வங்கி கணக்கு போட்டு நம்பரை போட்டு நீங்க பணம் அனுப்புங்கள், அல்லாஹ் பணத்தை அள்ளி அள்ளி அனுப்புவான், அல்ல எந்த சந்தேகம் இல்லை. அந்த இடத்தில் யார் தலைமை கொடுப்பது? கொலன்னாவ பள்ளியிலிருந்து வந்தா, வெள்ளாம்பட்டி பள்ளிக்கு வந்தா 10 பள்ளி சேர்ந்துருமே, அதுக்குள்ள பாதிக்கப்பட்ட 10 பள்ளிக்கும் எங்களால தலைமைத்துவம் கொடுக்கலாமா? எங்க தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வார்களா? வேற ஒரு அமைப்பு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப தலைமைத்துவத்தை கொடுத்தவர்கள் எங்கே? இதுக்கு பிறகு ஊடு கெட்டது இல்ல, உயிரை பாதுகாக்கிற நேரம் என்ன பண்ணினார்கள்? நான் ஏன் உங்களுக்கு இதை பதிவு செய்யறேன் தெரியுமா? ஒரு புறத்தில் இந்த சமுதாயம் நல்ல நிலைமையில் இருக்கிறது. யாரு தலைமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரு தலைவர்கள் என்கிறார்களோ, அவர்கள் இங்க இருந்து மெசேஜ் அனுப்பலாம். நீங்க என்ன பண்ணி அந்த களத்தில் செய்தார்கள் என்பதை கேளுங்க. அவ்வளவு முஸ்லீம் பள்ளி வாசல் இருந்து பாதுகாப்பு பொறுப்புக்கு அவங்க வந்து என்ன வேலை செஞ்சாங்க, எந்த பொறுப்பை எடுத்தாங்க, எந்த ஊருக்கு போட் போகல, எதுக்கு போச்சு என்று கேட்டார்களா? விபரம் எல்லாமே யாருன்னே தெரியாது. அங்கே ஒருத்தர் தெய்வம் வந்திருந்தார், வெள்ளவத்தில் ஒருத்தர் வந்திருந்தார், அவருக்குரிய சக்தி கேட்பவர் செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கோடி கோடியாக நன்மை கொடுப்பான். ஆனா பேரடித்து தலைமை என்று சொன்னவர்கள் ஏன் அங்கே வரவில்லை? ஒரு சிலர்கள் ராத்திரி பகல் இல்லை, தூங்கவே இல்லை, அவ்வளவெல்லாம் வேலை செய்தார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் கட்டாயம் துஆ செய்ய வேண்டும், அவர்கள் யாராக இருந்தாலும். ஆனால் தலைமையில் உள்ளவர்கள் பணம் சேர்ப்பது மட்டும்தான் வேலையா? அதை கொடுப்பது மட்டும்தான் வேலையா? இந்த இடத்தில் இவர்களை நிர்வகிக்கிற பொறுப்பு, அவர்களை சேர்ந்து என்ன பண்ணணும் என்று செய்கிற பொறுப்பு இல்லையா? இதனால் சொல்லுகிறேன், நான் ஏசுவதற்கு இல்லை, அவர்கள் நியாயமாக சிந்தித்து பார்க்கட்டும். ஒரு தடவை உட்கார்ந்து இல்லை என்றால் அவர்கள் வாபஸ் வாங்கணும். நாங்க தலைமை இல்ல, அமானித மோசடி பண்ணாதீங்க, உங்களால் அந்த களப்பணிகள் செய்ய முடியலண்டா, அங்க போய் நேர்மையாக மக்களுக்கு நியாயமாக களப்பணியாற்ற முடியலண்டா, இதுக்கு இன்னொரு அமைப்பை நாங்க கொடுக்கிறோம், இதுக்கு பிறகு நாங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு வரமாட்டோம் என்று ஒதுங்கிடணும். ஏனென்றால் தலைமைத்துவம் இல்லாமல் முஸ்லிம் சமூகம் அங்கலாய்த்த செய்தி அங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏண்டா யாரு முடிவெடுப்பது? இவர் அங்கால ஒரு முடிவு, இவர் இங்கால ஒரு முடிவு. இதனால் பல மணித்தியாலங்கள் வேலை, ஒரு சில மணித்தியாலங்கள் வேலை பல நாட்களாக தாமதப்படுத்தப்படும். ஒரு தலைமையிலிருந்து உத்தரவு போகாட்டி அந்த ஒரு பாதிப்பு நிலைமையை நாம் இதிலிருந்து கண்டோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்துவிட்டு இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஏன் இந்த மாதிரியான அழிவுகளை நமக்கு தருகிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய புத்தள மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு சில பகுதிகள் நன்றாக பாதிக்கப்படாத மக்கள் நினைக்க கூடாது எங்களுக்கெல்லாம் வெள்ளம் வராதானே என்று. வெள்ளம் இல்லாட்டி சூறாவளி வரும், சூறாவளி இல்லாட்டி வேற ஒன்று வரும். ஒருவருக்கு அல்லாஹ் ஒன்றென்றால் பாதிக்கப்படாத கூட்டத்துக்கு இன்னொன்று. தர்கா டவுனுக்கு வெள்ளம் வரல, தர்கா டவுன்ல ஷூட்டிங் தான் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க வெள்ளம் வரல, அங்க நடந்தது வேற. அப்ப எல்லாருக்கும் ஒன்று வரும் நினைக்காதீங்க. யாரையும் எப்படியோ இந்த அழிவுகள் தாக்கலாம் என்ற சிந்தனையோடு இந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற செய்தியை முதலில் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான அழிவு சம்பந்தமாக திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது என்று கேட்டா, இந்த அழிவு யாரையெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லவர்களையும் பிடிக்கும், கெட்டவர்களையும் பிடிக்கும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றான். பாவிகளையும் இந்த அழிவு பிடிக்குமா? கெட்டவங்களையும் பிடிக்குமா? நல்லவர்களையும் பிடிக்குமா? அல்லாஹ் கேட்கிறான், ஹஸிபன்னாஸ், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா நாங்கெல்லாம் ஆமன்னா ஈமான் கொண்டுட்டோம் சொன்ன உடனே நீங்க சோதிக்கப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே வராது, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சேர்த்துதான் பிரச்சனை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றோம். அப்ப குர்ஆனை நாம் பிரட்டி பார்த்தா நல்லவர்களும் இது வந்து அடையுமா, கெட்டவர்களும் இது வந்து அடையுமா? அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? எல்லாரையும் வந்து அடைகிறதாக இருந்தா ஏன் அல்லாஹ் இதை நிகழ்த்துறான்? இந்த அழிவு ஏன்?
இது அல்லாஹ்வுக்கு ஏற்படுற தவறான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அத்தனையும் திட்டம் போட்டு செய்யறான். எதுலையுமே அல்லாஹ்வுக்கு தவறு நடக்காது. தவறு நடந்தா அல்லாஹ் இல்ல. ஏனென்றால் இவ்வளவு குழந்தைகள் பிறக்குது. இந்த உலகத்துல இந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த குழந்தைகளை பிறக்க வைக்க இயலாது. எந்த அணுவும் இல்லாம, உயிர் அணுவும் இல்லாம, முட்டையும் இல்லாம ஒரு குழந்தை உருவாக்கலாமா? டெஸ்ட் பேபி செய்வாங்க. அது என்ன, நீங்க அணுவை கொடுத்தாதான், உயிர் அணுவை கொடுத்தாதான் குழந்தை உருவாக்குவாங்களே தவிர ஒன்றுமே இல்லாம குழந்தை உருவாக்கல. குளோனிங் செய்வாங்க. ஆட்டுக்குட்டியை பார்த்து இதை மாதிரி ஆட்டுக்குட்டி வேணுமான்னு கேட்பாங்க, செஞ்சு தரலான்னுவாங்க. இதே மாதிரி ஆடு 100 செஞ்சு தரணுவாங்க, 1000 செஞ்சு தரணுவாங்க. ஏதாவது இல்லாமல் அதுல மரபணு எடுத்து சொல்லுவாங்க, அதுல மரபணு எடுத்து வளர்ப்பாங்க. விதையை போட்டா எப்படி மரம் முளைக்குதோ மரபணு எடுத்து அதை வளர்த்து தருது. மனுஷனுக்கு எதுவுமே இல்லாம எதுவும் செய்ய இயலாது. அல்லாஹ்வுடைய படைப்பு இல்லாம எதையும் பண்ண இயலாது. அல்லாஹ் படைச்சதை வச்சுதான் அத்தனையுமே இயங்குது. அல்லாஹ்வுடைய படைப்பில் தான் அத்தனை இருக்குது. அப்ப அவன் ஒன்றுமே புதுசா கண்டுபிடிக்கல. உள்ள படைப்ப மரபணு அதை கொஞ்சம் அப்படி பெருசாக்குறது எப்படி? சும்மா பெருசாகும். 10 நாள்ல பெருசாக்குறது எப்படி? 20 நாள்ல பெருசாக்குறது எப்படி? அல்லாஹ் அப்படி அறிவை கொடுத்திருக்கிறான். அதனால மனுஷன் என்ன பண்றான்? இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பண்ற நேரம் மனுஷனுக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஒரு மமதை வருகுது. எங்களை விட்டு ஆள் இல்ல, நாங்க எங்க போயிட்டோம் தெரியுமா? ஆள் கடலுக்கு போயிட்டோம். 8 கிலோமீட்டருக்கு அங்க திமிங்கலத்தை பாரு, இப்ப பாரு, போக்கஸ் பண்ணி எடுத்து காட்டுறோம் அப்படின்னு போட்டோ பிடிச்சு காட்டினா, ஓஹோ, உள்ள கேமரால வாட்டர் ப்ரூஃப் 8 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ளதை எடுக்கிறான். திமிங்கலம் வாய் திறந்து அப்படி கிளியர் போட்டோ, HD போட்டோ. இதனால என்ன பண்றாங்கன்னா மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி பேசாம அதிகமான இடங்கள் அவங்க கூடினா மனுஷன் உருவாக்கினதை பத்தியே பேசுவார்கள். ஜப்பான்காரன், சைனாக்காரன் தெரியுமா? இதை கொடுத்துட்டு இதை மாதிரியே வேணும்னா 5 ரூபாய்க்கு வேணுமா 2 ரூபாய்க்கு வேணுமான்னு கேட்பானா? 2 ரூபாய்க்கு தருவானா? 5 ரூபாய்க்கு தருவான். அப்படிப்பட்ட அறிவாளி தெரியுமா? எதை பார்த்தாலும் செய்வான், எதை கண்டாலும் செய்வான். மனுஷன் என்ன பண்றான்டா, மனிதன் கண்டுபிடித்ததை பத்தியே பேசி ஒரு இறைவன் இருக்கிறான் என்ற சித்தாந்தத்தை மறக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா அன்தும் பிமுஜிஸின ஃபில் அர்லி, இந்த உலகத்தில் நாம தோக்கக்கூடியவர்களா இல்லப்பா. இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்றான், வமா அஸாபுக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஒரு நோவினை சோதனை வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு துன்பம் ஏற்பட்டா, ஃபபிமா கஸபத் பிஐதீக்கும், அது எப்படி வந்துச்சு தெரியுமா? உன் கரத்தால செஞ்சதுனால வந்துச்சு. அல்லாஹ் எதுக்கு சொல்றான் தெரியுமா? வெள்ளம் வருகுதா, மழை வருகுதா, ஒரு மண் சரிவு வருகுதா, எது வந்தாலும் ஏன் வருது தெரியுமா? பிமா கஸபத் ஐதீக்கும், நீ எதை சம்பாதிச்ச, உன் கையால என்ன செஞ்சியோ அதனாலதான் இதெல்லாம் வருகுது. நானா வேணும்னு சொல்லல, வேணும்னு செய்யல, நான் எல்லாம் கரெக்டா செஞ்சு வச்சிருக்கிறேன். நீ மெட்ர ரோங் ஆக்குற, அதனால நான் என்ன பண்றேன் தெரியுமா? திருமறை குர்ஆன் எல்லாம் சொல்ற, நீ சம்பாதித்தது தான் உனக்கு தர்றேன். அதுவும் நீ 100 செஞ்சிருப்ப, 100 தரனா 95 மன்னிச்சுட்டு 5 தான் தர்றேன். இந்த 5 தான் இவ்வளவு பிரச்சனை. இந்த 5 அல்லாஹ் சொல்றான், நீ 100 செய்யறடா, நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. வயஃபு அன் கதீர், அதிகமா நான் மன்னிக்கிறேன். அதிகமா நான் என்ன பண்றேன்? நீ அது செஞ்ச, சரி விடு, அது செஞ்ச விடு. இப்படியே போய் 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 திடீரென்று ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு முறையோ 2 முறையோ, முறை கூட நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. உங்களை ஒரு முறையோ ஒரு வருடத்தில் 2 முறையோ நாங்கள் புட்டிக்கிறோமே. அல்லாஹ் காஃபிரை பத்தி கேட்கிறான், அந்த மக்கத்து காஃபிரை பத்தி அல்லாஹ் கேட்கிறான், உணர மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா, ஏன்டா இப்படி வருதுன்னு பார்க்கலையா? வருஷத்துக்கு 1 or 2 திடீரென்று உண்டா போட்டு எடுக்கிறானே. போன வருஷம் 1 நீங்க கணக்கு போட்டு பாருங்க, அதுக்கு முந்தின வருஷம் 1 இருக்கும், அதுக்கு முன்னாடி 1 இருக்கும், ஏதாவது 1 வரும். இங்க அங்க வரும், அங்க இல்ல இங்க வரும், எங்கேயாவது 1 கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. சூறாவளி அடிச்சுச்சாமே, அங்க தண்ணி போச்சாமே, இங்க பூகம்பமாமே, இப்படியே ஏதாவது 1 வருகுதே. அது ஏன் வருகுதுண்டா, நாம செய்யக்கூடிய செயலால் தான் வருகுதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனம் சொல்றான், எப்ப எல்லாம் உன் கையால தான், நீ தலையில மண்ணாளி வாரி போட்டு, வமா அன்தும் பிமுஜிஸின ஃபில் அர்லி, இந்த உலகத்துல நாங்க தோக்க மாட்டோம். என்ன சொல்றான்? நீ வெற்றி பெற மாட்டேன், இந்த உலகத்துல உனக்கு வெற்றி பெற இயலாது. ஏனென்றா நீ எங்களுக்குள்ள வரணும். நீ பிளைட்ல போனாலும் ஆகாயத்தில் பறந்தாலும் என்ன செஞ்சாலும் எங்கள்கிட்ட வரணும்.
எதுக்கு வரணும்? அடடா எப்படா இந்த வெள்ளம் வந்துச்சு? ஓ ஜனாதிபதி இருந்தாரு, அவர் தான் வராதா? பிரதமர் இருந்தாரு, அவர் பஸ்ல வந்து இறங்கி பார்த்தாரு. அட இறங்கி பார்க்க தான் முடியும் உனக்கு. இவ்வளவுக்கு இது செய்யுங்கன்னு சொல்ல முடியும். போன உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? நீ என்ன பண்ணி என்ன படிச்சாலும் உலகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்துக்கு என்ன அறிவு இருந்துச்சோ அந்த அறிவை பெருக்குது. அந்த அறிவா அப்ப வர்றதெல்லாம் நிப்பாட்ட வேண்டியதானே? ஒன்றுமே நிப்பாட்டல. மண் சரிவு வருமா அதுக்கு முன்னாடி சொல்லுவானா? மண் சரிவை நிப்பாட்ட இயலாது. வரலாம், மண் சரிஞ்சிடலாம், உளுந்துடலாம், வெள்ளம் வந்துடலாம், இப்படிதான் சொல்லுவானே தவிர ஒவ்வொரு முறையும் அடுத்த தடவை வராம பாதுகாத்து நான் எப்படி செய்வேன்னுவான். வேற வழியா வந்துடும். அடுத்த தடவை அதை நிப்பாட்ட வேண்டுவான். உலகத்தில் அதிகமா புயல்கள் வந்து கேள்விப்பட்டது எங்க? எங்க? அமெரிக்காக்கு. அந்த புயல் இந்த புயல் பேரை வச்சு எல்லாம் புயலுக்கே பேர் வச்சிருப்பான், செல்ல புள்ள மாதிரி. ஆனா அவ்வளவு இருக்குதே, எல்லாத்தையும் தடுக்கிறியே. இவனுக்கு புயலை தடுக்க முடியல, இவனுக்கு வெள்ளத்தை தடுக்க முடியல. நீ செஞ்ச அநியாயத்துல ஒரு பகுதி இது. நீ நினைச்ச அதை எல்லாம் உனக்கு தந்தேண்டி. வலனுசி கண்ணவும் அல்லாஹ் சொல்றான், அஸாபல் அதுனா ஒரு சின்ன சின்ன அதாபு தான் தர்றோம். இப்ப தூணல் அதாபல் அக்பர், அங்க பெரிய அதாபு இருக்குது. அந்த அதாபுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி சின்னதா தர்றோம். இந்த பாரு ரெண்டு. இந்த அதாபை எதுக்கு தர்றேன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜூன், இப்பயாவது திருந்துருவீங்களா? திருந்துங்களா, கொஞ்சம் உங்களை மாத்திக் கொள்வதற்கு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சிந்திப்பதற்கு உங்களுக்கு இந்த அதாபுகளை தந்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அதாபுகள் எல்லாம் ஏன் அல்லாஹ் தர்றான்? பெருசா தரலையா? அல்லாஹ் சொல்றான் தூணல் அதாபில் அக்பர், அந்த பெருசை வச்சுட்டு இங்க சின்னதா தந்தோம். இந்த சின்னதே உனக்கு இப்படி இருந்தா, இந்த போட்ட ரெண்டு தண்ணியே இப்படி இருந்தா, பிள்ளைகள் தண்ணியில துடிக்கிற நேரம் வாப்பா கண்ணால கண்ணீர் ஓடும். இப்படியா இவ்வளவு சேகரிச்சோமே, சோஃபா செட்டை வாங்கி போட்டோமே, அம்பிட்ட கண்ணு முன்னாடி மிதக்குது, ரூம் செட் எத்தனை கோடியை நினைக்கிறீங்க? இந்த முஸ்லிம் சமூகத்திலேயும் அந்த தப்பு நடந்தது. ஆடம்பரமான கல்யாணம், அழகாக பெண்களை வந்து மறைத்து வைக்கல, அது இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்து அசிங்கமாக கல்யாணத்தை நிப்பாட்டி பெட்ரூம் செட் போட்டீங்களா? போ எடுத்துவா பெட்ரூம் செட். என்ன பண்றது? போன மெட்ரஸ் என்ன பண்றது? அல்லாஹ்வை மறந்தியா? இது என்ன தெரியுமா? சிக்னல் பா. அட உனக்கு நீ தோத்துருவ. அல்லாஹ் உலகத்தில் நிக்கிறான், அவனை மீற இயலாது. எந்த சக்திக்கு மீற வேண்டாம். அப்பா அப்பா அல்லாஹ் காட்டுவானா, நானா சக்தி படைச்சவன், நானா அல்லாஹ் ஜல்லஷானஹு, நானா பவர் ஆனவன். நீ எந்த சக்தியை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் நான் செய்யறதை செஞ்சுட்டே இருப்பேன். உன்னால ஒன்னும் பண்ண இயலாது. ஏழமனா பண்ணி. ஏன் அல்லாஹ் முசீபத்து சொல்லி போட்டு தோக்க மாட்டேன்ற அல்லாஹ் எதுக்கு அப்படி சேர்த்து பேசுறான்? எதுக்குண்டா அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டுனா. இதெல்லாம் இதுல முஸ்லிம் படிப்பின பெறுவோம். அல்லாஹ் ஒரு இது பண்ணிட்டான், நம்ம பிழை செஞ்சிட்டோம், அதை எல்லாம் சொல்றான். இல்ல தப்பனா, உனக்கு தப்பனா, இதுல பிரச்சனை இல்லை. உன் வீட்டுக்கு வெள்ளம் வந்தது தப்பனா? தப்புறதுக்கு ரெண்டு அழகான வழிமுறை சொல்றான். எல்லாரும் இது பிடிக்கும்பா, எல்லாரையும் பிடிக்கிற நேரம் 3 விஷயங்களை திருமறை குர்ஆன் தொகுத்து சொல்லுது. இது பாவியும் பிடிக்கும், நல்லவனையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். ஏன் பிடிக்குது? அதே அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் மௌத்தை சுவைத்து தான் ஆகணும்ன்றான்ல. நீங்களும் மௌத்தாகணும், நானும் மௌத்தாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் மௌத்தாகணும்பா. ஆனா ஃபித்னா எதுக்கு, சோதனை எதுக்கு தெரியுமா? உங்கள யாரு நன்மை தீமை செய்யற அடையாளத்துக்கு தான் சோதனை. எல்லாரும் மௌத்தா போறீங்க தானே, மௌத்தாவனுக்கு இப்பவே ஆட்டி படைக்கணும், இப்பவே அவனுக்கு அப்படி பிரச்சனை கொடுக்கணும், இப்பவே அவன் வீட்டுல இப்படி தண்ணி அனுப்பணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எனக்கு தெரியுமா நான் யாரண்டு? உங்களுக்கு தெரியுமா நீங்க யாரண்டு? சமூகத்துக்கு அடையாளம் போட. பாத்தியா வெள்ளம் வர எப்படி பேசினா, பாத்தியா எப்படி நடந்தா, பாத்தியா சீல குத்திரணுமா? முஃமினாக இருந்தா அவருக்கு சீல குத்தணுமா? அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, என்னப்பா சொர்க்கத்துக்கு சிம்பிளா போயிருவீங்களா நீங்க? முஸ்லிமை பார்த்து எல்லாம் கேட்கிறான். காஃபிரை பார்த்து கேட்டா நியாயம், ஓகே, சொர்க்கத்துக்கு சிம்பிளா போயலாது. முஸ்லிமை பார்த்து எல்லாம் கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போயிருவீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன், உங்களை யாரு தியாகிகள் என்று சீல் குத்தாம, உங்களை யாரு பொறுமையா என்று சீல் குத்தாம சொர்க்கம் போயிருவீங்களா நீங்க? எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு தியாகி அவர் சொல்ல மாட்டாரா? அல்லாஹ் காட்டுவானா. எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு
வேற யார் தெரியுமா? பொறுமையாளர். பாத்தியா 10 புள்ள போச்சு. பாரு தொலை வந்திருக்கிறாரு. அவரா சொல்ல மாட்டாரு, அவரா சொன்னா நரகம் போயிருவாரு. அவரை நான் தான் தியாகி தெரியுமாண்டா தூக்கி நரகத்துல போட்டுருவான். அல்லாஹ் என்ன பண்றான்? வலி அலமல்லா உள்ளதீன ஜாகதும் மின்கும், நான் அடையாளம் காட்டுவேன், நான் சீல் அடிப்பேன், அது வரைக்கும் உங்களுக்கு சொர்க்கம் போயிடாது. துணியால சும்மா சஹாபாக்கள் என்ன கவலைப்படுற? எதுக்கு இவ்வளவு யுத்தம் எல்லாம், எதுக்கு இவ்வளவு பாதிப்பு எல்லாம், எதுக்கு இவ்வளவு உயிர்கள் பண்ணலாம்? அல்லாஹ் பதில் கொடுக்குறேன். எதுக்கு தெரியுமா? சீல் குத்து. நீங்க யாருன்னு குத்தணும், நான் உங்களுக்கு அடையாளம் போடுவேன். அடையாளம் போட்டு தான் உசுர் எடுக்கிறது, சும்மா இல்லப்பா. அப்ப மூமீன்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்டா, இந்த சோதனை களத்தை அமைச்சு நல்லதா கெட்டதா இவரு அல்லாஹ்வோட சோதனைல என்ன, எது ரொம்ப கசப்பா இருக்குமோ அதை தருவான். குடிச்சிட்டு கசப்பா இருக்கும், அல்லாஹ்வுக்காக இனிக்குதுன்னு சொல்லணும். அல்லாஹ்வுக்காக பரவாயில்ல இனிக்குதுதான். எப்படி கொடுக்குறான் அல்லாஹ்? இப்ராஹிம் நபி புள்ளைய கொண்டு போய் அவருக்கு எது ரொம்ப உலகத்தில் விருப்பமோ தோட்டம் துறவு எல்லாத்தையும் விட்டுட்டாரு, எல்லாம் விட்டுட்டாரு. அவர்கிட்ட முடி நரைக்கிற நேரம் அவருக்கு கிடைக்கிற பிள்ளைகள் ஷாக் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த புள்ளைய கொண்டு போய் அரண்டா அவர் வாழ்க்கையில ஏதோ ஆக கஷ்டமா இருக்கும். அவர் என்ன பெரிய அரண்மனையா கட்டினாரு, பெரிய சொத்து செல்வமா தேடுறாரு. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? உனக்கு இப்போ புள்ள வேணுமா நான் வேணுமா? நான் உன் மனசுல என்ன பத்தி எண்ணம் கூடயா, உன் பிள்ளைய பத்தி எண்ணம் கூடயா? கஷ்டப்பட்டு தவம் இருந்து கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ்ண்டியா? இன்றைக்கு நான் மறந்துட்டியா? லா துல்லிக்கும் அம்பாலுக்கும் வல அவுலாதுக்கும் மன்சிக்கிறீங்களா? உன்னுடைய புள்ள குட்டி உன் சொத்து செல்வம் என்னுடைய நினைவு விட்டும் பராமுகமாக்க கூடாது. அப்படி பராமுகமாக்கிறா முடிஞ்சு போச்சு. எப்பயும் அல்லாஹ் நினைவுல நிக்கணும். இப்படி போற வழியெல்லாம் அல்லாஹ் நினைவு கொண்டு வரணும். அதுக்கு தான் இவ்வளவு சோதனையை தவிர வேற ஒண்ணு இல்ல. இது வர்ற நேரம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் இப்படி தான் வச்சிருக்கிறான், அது நடக்கும்னு சொன்னா சரி. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அவங்க பாதிக்கப்படவே இல்லைன்றான். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. பாதிக்கப்பட்டுருவாங்க, எல்லாரோட சேர்ந்து அடிபட்டுருவாங்க. அல்லாஹ் சொல்றான் அவர்கள் தௌபா 3 விஷயம் சொல்றான். ஒன்று இறையச்சம். அந்த இடத்துல இறையச்சம் வந்தா வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கிறாங்களோ இறுகிட்டான் சிக்கிட்டான், மக்ரஜா ரோட்டை திறந்து கொடுத்துரும். போ சிக்கினத்திலிருந்து ரோட்டை திறந்து கொடுத்துருவோம். வயர்சுகுமின் ஹைசுலா யஹ்தசிப், அவர்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் எல்லாம் ரிஸ்கை கொண்டு வந்து கொடுத்துருவோம். பிரச்சனை சிக்கினா, இப்படி ஃபித்னால சிக்கினா நினைச்சே பார்க்க மாட்டானா, இப்படி வந்துச்சு அப்படி அல்லாஹ் கொண்டாந்து கொடுத்துருவான். ஆளை விட்டு இன்னொருத்தர போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் பசியில இருப்பேன் நினைச்சேன், அல்லாஹ் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறான். அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், இறையச்சம் இருந்தா இந்த பாதிப்புல உனக்கு ஒன்றும் பண்ணாது. பாதிப்பு மாதிரி கண்ணுக்கு தெரியும். போனது 50ன்னா 100 வந்து கிடைச்சிரும், 50 போகும் 100 வந்துடும். அல்லாஹ் சொல்றான் அப்படி. ஒன்று இறையச்சம். ரெண்டாவது அல்லாஹ் என்ன பண்றான்டா தௌபா. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய பாவ மன்னிப்புல வஹும் யஸ்தக்ஃபிரூன், பாவ மன்னிப்புல இருக்கிறவர்களை அல்லாஹ் வமா கான அல்லாஹு முஅஸிபஹும், அல்லாஹ் அவர்களை தண்டிக்கவே மாட்டான். இப்படி ஃபித்னா இப்படி வருதா, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நான் பண்ண பாவத்தை செஞ்சேன், அல்லாஹ்வுடைய தண்டனை வராது. கன்ஃபார்மான குர்ஆன் ஆயத்து இது. அல்லாஹ் அவர்களை தண்டிக்கவே மாட்டான்டா. அல்லாஹ் பாவ மன்னிப்புல உட்கார்ந்து கொண்டு இந்த பாவ மன்னிப்பு அங்கீகரிக்கப்பட்டால் உனக்கு அஸாபு வராது. எல்லாருக்கும் வரலாம், தண்ணி வந்துடலாம், தண்ணி வந்ததை விட சிறப்பா நீ இருப்ப. அல்லாஹ் உன்னை எங்கேயோ கொண்டு போய் வைப்பான். ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அஸாபு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். மூணாவது அல்லாஹ் என்ன பண்றான்டா, மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான். ஒன்னாவது என்ன, இந்த மாதிரி வர்ற நேரம் தௌபாவுல ஈடுபடணும். ரெண்டாவது என்ன, இறையச்சத்தில் அல்லாஹ்வோட பயம், தப்பி தவறி வேற மாதிரி பேசக்கூடாது, இறையச்சத்தில் அப்படி நிக்கணும். அல்லாஹ் தான் செஞ்சான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் நமக்கு நலவு செய்வா, அந்த நம்பிக்கையில் இருக்கணும். மூணாவது அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிரிஸ் சாபிரீன். ஒரு கொஞ்சம் பயத்தால, ஓரளவு பயத்தால உங்களை சோதிப்போம். ஆஹா போயிருமே, எல்லாருமே எல்லா விஷயம் போயிருமே, அப்படி பயத்தை தருவான் அல்லாஹ். அதோட என்ன பண்ணுவானா, ஒரு ஜூ பசியால் அல்லாஹ் சோதிப்பான். அரண்மனையில் இருந்தவங்க எல்லாம் பசிச்சிச்சு, சாப்பிட வழி இல்லை. வெள்ளம் வந்த உடனே தொடர்பு இல்லாம இருக்கிற நேரம் 3 தட்டு வீடு, 3வது மாடியில இருந்து போனும் ஆஃப் பண்ணி சீவனும் இல்லாம எத்தனை பேரை போட்ல ஏத்திருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் ஏத்தி வந்தார்கள் தெரியுமா?
அதுல ஜம்ப் பண்ணி இதுல ஜம்ப் பண்ணி ஒரு பொடி என் கையில அப்படியே முள்ளு கம்பி அப்படி குத்தி அப்படி கையில சேர்ந்துட்டு வந்த வேகத்துல பாஞ்சு போட்ல ஏறணும்னு தப்பி வாரத்துக்கு அப்படியே அதனோட வந்து ஏறனா. ஏன் அவ்வளவு பசி கொடுமை, ஆளை கண்ட சரிக்கு சந்தோஷம், பாஞ்சு எதுல கை வைக்கணும்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் சந்தோஷமாக வந்தார்கள். வல நபுலு ஒன்னுக்குமே அதாவது சொல்றான், அதாவது ஜோ பசியாலையும் சோதிப்போம்,